எல்லாருக்கும் வணக்கம். அரவுண்ட் ஆட்ஸ்ல எப்படி ரிஜிஸ்டர் பண்றது, அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி போஸ்ட் பண்றது அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்கலாம். arrowndads.in அப்படிங்கறத உங்களுடைய ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர்ல ஓபன் பண்ணிக்கோங்க. அரவுண்ட் ஆட்ஸ் உடைய ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். நம்ம ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு இந்த 3 லைன் ஐகானை கிளிக் பண்றேன். சைன் அப் அப்படிங்கறத கிளிக் பண்ணி கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணணும். இதுல கேட்டிருக்கக்கூடிய பேசிக் டீடைல் என்டர் பண்ணி சைன் அப் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன யூசர் நேம் வேணுமோ அந்த யூசர் நேமை டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, அப்புறம் உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 10 டிஜிட் ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிட்டு அக்ரி அப்படிங்கறத கிளிக் பண்ணி சைன் அப் அப்படிங்கறத கொடுங்க. யூ ஹேவ் பீன் சக்சஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுடைய டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இதுல உங்களுக்கான டீடைல் எல்லாமே நீங்க பாத்துக்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஏதாச்சும் ஒரு பேக்கேஜ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும். ஸோ இதுல 4வது ஆப்ஷனா பேக்கேஜ் அப்படின்னு இருக்கு. அதை கிளிக் பண்றேன். இதுல மொத்தம் பாத்தீங்கன்னா 4 பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. ட்ரையல் பேக்கேஜ் அப்படிங்கிறது நமக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் பேசிக் பேக்கேஜ் 49 ரூபாய் இருக்கு. ரெக்கமெண்டட் அப்படிங்கிறது 199 ரூபாய். பிரீமியம் அப்படிங்கிறது 499 ரூபாய். ட்ரையல் பேக்கேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். அது 7 நாள் வந்து அவைலபிள் இருக்கும். அதே மாதிரி அதில் 4 இமேஜ் நம்மளால அப்லோட் பண்ணிக்க முடியும். பேசிக் பேக்கேஜ்ல பாத்தீங்கன்னா 2 அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா 10 டேஸ் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஷோ பண்ணும். அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு இதுல வந்து 3 இமேஜ் நம்மளால ஆட் பண்ணிக்க முடியும். ஒரு ஃப்ரீ வீடியோ அப்லோட் பண்ணிக்க முடியும். ஒரு ஃப்ரீ டாக்குமெண்ட்டை நம்மளால அட்டாச் பண்ணிக்க முடியும். அடுத்து ரெக்கமெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 4 அட்வர்டைஸ்மெண்ட் வந்து போஸ்ட் பண்ண முடியும். அட்வர்டைஸ்மெண்ட் வேலிடிட்டி அப்படிங்கிறது 20 நாள் இருக்கும். இதுல 8 இமேஜ் அப்லோட் பண்ணிக்கலாம். ஒரு வீடியோ அப்லோட் பண்றதுக்கும் ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்றதுக்கும் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பிரீமியம்ல பாத்தீங்க அப்படின்னா 8 அட்வர்டைஸ்மெண்ட் நம்மளால வந்து போஸ்ட் பண்ணிக்க முடியும். இதோட வேலிடிட்டி பாத்தீங்க அப்படின்னா 30 டேஸ் இருக்கும். அட்வர்டைஸ்மெண்ட் 12 இமேஜ் அப்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2 ஃப்ரீ வீடியோ, 2 ஃப்ரீ டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ இனிஷியலா நம்ம பண்ண போறது பாத்தீங்கன்னா இந்த ட்ரையல் பேக்கேஜ் தான் பண்ண போறோம். ஸோ பை பேக்கேஜ் அப்படிங்கறத கிளிக் பண்றேன். இதுக்கு எந்த அமௌண்ட்டும் கிடையாது, ஃப்ரீ தான். இப்போ பாத்தீங்கன்னா தேர் இஸ் ஒன் ஆக்டிவ் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இதுல ட்ரையல் பேக்கேஜ் வந்து நமக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. ஒரு போஸ்ட் வந்து நம்மளால ஃப்ரீயா பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இன் திஸ் பேக்கேஜ் சப்மிட் லிஸ்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் இப்போ அந்த சப்மிட் லிஸ்டிங் அப்படிங்கறத கிளிக் பண்றேன். இதுல நீங்க அட்வர்டைஸ்மெண்ட்டை போஸ்ட் பண்றதுக்கு 6 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை ஃபில் பண்ணணும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஜென்ரல்னு இருக்கு. அதுல ஆட் டைட்டில்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த டைட்டில் வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு டெமோக்காக ஒரு டிவியோட அட்வர்டைஸ்மெண்ட் இந்த இடத்துல போஸ்ட் பண்றேன். அதாவது நீங்க என்ன டைட்டில் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற டிஸ்கிரிப்ஷன் என்னவோ அதை வந்து கீழே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணணும். அடுத்து பாத்தீங்கன்னா டீடைல்ஸ். இதுல சூஸ் கேட்டகரின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன கேட்டகரியில அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்ட் பண்ணுமோ அந்த கேட்டகரியை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இது வந்து டிவிங்கிறது எலக்ட்ரானிக்ஸ்ல வரும். அதனால எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து சூஸ் கண்ட்ரில இந்தியா. இப்போ நான் வந்து சென்னை அப்படிங்கிற சிட்டியில இருக்கேன். அதனால சென்னை அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கறத கிளிக் பண்றேன். அடுத்து ஸ்டெப் 3ல பாத்தீங்கன்னா பிரைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செலக்ட் பிரைஸ் டைப் அப்படிங்கிறதுல நீங்க இது வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸா இல்ல இது வந்து நெகோஷியபிள் பண்ணலாமா இல்ல கால் பண்ணி இதோட பிரைஸ் கம்மி பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம கொடுத்துக்கலாம். நான் இப்போ இனிஷியலா ஃபிக்ஸ்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கிறேன். பிரைஸ்ல வந்து நான் 25,000 ரூபாய் அப்படிங்கறத வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். பட் இது ஆஃபர் நான் 22,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னா அதை 22,000 அப்படிங்கிறத கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்றேன். அடுத்து செலக்ட் ஸ்டேட் அப்படிங்கிறதுல நான் தமிழ்நாடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை கூகுள் மேப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஸ்ட்ரீட் அட்ரஸ்ல வந்து நான் இப்போ எந்த ஸ்ட்ரீட்ல இருக்கேன் அப்படின்னா நான் சென்னையில் வந்து ஐயப்பந்தாங்கல் அப்படின்னு இருக்கேன். அந்த ஏரியா பேர் வந்து நான் போடுறேன். போட்டதுக்கப்புறம் இதில் ஷோ பண்ணும். அதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இதில் இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 4 இமேஜ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மீடியா அப்படிங்கிற இடத்துல இமேஜஸ் அப்படின்றது இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி 4 இமேஜை வந்து நான் ஆட் பண்ணிட்டு இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீமியம் பிளான்ல இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அடிஷ்னலாக வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிக்கலாம், வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரீ பிளான் அப்படிங்கிறதுனால மற்ற எதுவுமே இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் அப்படின்னு இருக்கு. இப்போ நீங்கள் ஃப்ரீ பேக்கேஜ்ல இருக்கீங்க. பட் உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து டாப்ல ஷோ பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஆட் அட்வர்டைஸ் அப்படின்னா இந்த டாப் கேரியரில் சைடில் ஷோ பண்ணோம் அப்படின்னா இதை நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். ஹோம் கீவேர்ட் சர்ச் அப்படிங்கிறதுல இப்போ நீங்கள் சர்ச் பண்ணால் உங்கள் ஆட் ஃபர்ஸ்ட்டாக வரணும்னு நினச்சிங்கன்னா அதை அந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம். இதே இன் ஹோம் அப்படின்னா ஹோமில் வந்து உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து டாப்பில் ஷோ பண்ணும். இதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பேக்கேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரீல கூட இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் விட்டுறலாம். இது ப்ரீமியம் பேக்கேஜில் நீங்கள் வச்சிங்கன்னா கூட இந்த ஆப்ஷனை கூட நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். சப்மிட் லிஸ்டிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். யூ ஆட் ஹேஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக டேஷ்போர்டுக்கு ரீடைரக்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஷோ பண்ணுது. இப்போ சி ஆட் பேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். மேலே வந்து பிரைஸ் கொடுத்துட்டாங்க. சாம்சங் 43 இன்ச் ஸ்மார்ட் எல்இடி டிவி அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இதில் டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் சும்மா ஷார்ட்டாக கொடுத்ததுனால கொடுத்துருக்கு. ஷோ நம்பர் அப்படிங்கிறத கிளிக் பண்ண அப்படின்னா கஸ்டமருக்கு என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து ஷோ பண்ணும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன் இருக்கும். அதை நான் ரீட் மெசேஜில் போயிட்டு பார்த்துக்க முடியும். ஸோ எந்த லொக்கேஷனில் வந்து நான் ஆட் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் பார்த்துக்க முடியும். ஸோ இதே மாதிரி அரவுண்ட் ஆட்ஸில் வந்து கஸ்டமர் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் போஸ்ட் பண்ணுற அட்வர்டைஸ்மெண்ட் அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்கொயரி பண்ணுவாங்க. ஸோ இது மூலிமா அட்வர்டைசருக்கு பார்த்தீங்க அப்படின்னா லீட்ஸும் கிடைக்கும், அவங்களுக்கு சேல்ஸும் நடக்கும்.
இந்த வீடியோல அரௌண்ட் ஆட்ஸ்ல எப்படி ரிஜிஸ்டர் பண்றது, அவருடைய பேக்கேஜ் டீடைல், அதுக்கப்புறம் எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்ட் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோல இன்னும் பல தகவல்களை பார்க்கலாம். தேங்க்யூ.